இது நீட் தேர்வு என்பது ஒரு சமூக நீதிக்கு எதிரானது. இன்றைக்கு ஒன்றிய அரசு பொறுப்பெடுத்த காலத்திலிருந்து குறிப்பாக கல்வித்துறையை கையில் வைத்து கல்வித்துறையை குறிவைத்து கல்வித்துறையை மிக மோசமான முறையில் சின்னாபின்னமாக்கி அது சுதந்திரத்துக்கு முன்பு இருந்த நிலைமையில் 1947க்கு முன்பு என்ன நிலைமை இருந்ததோ, கல்வி யாருக்கானதாக இருந்ததோ அந்த கல்வி முறையை கொண்டு செல்வதற்கான ஒரு திட்டமிட்ட செயலாக இன்றைக்கு ஒன்றிய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் முழுவதும் ஒருபுறம் கார்ப்பரேட்டுகளுக்கு அதனுடைய பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டு, இன்னொரு புறத்தில் கல்வித்துறையை முழுமையாக சனாதனத்தினுடைய ஒரு கொள்கையினுடைய எடுத்துக்காட்டாக கல்வித்துறையை இன்றைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறது. 1947க்கு முன்பு வரை அனைவருக்கும் கல்வி கிடையாது, அனைத்து சமூகத்திற்கும் கல்வி கிடையாது, ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே கல்வி. அந்த கல்வியை இன்றைக்கு அனைவரும் படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தியது அரசியல் சாசன சட்டம். அந்த அரசியல் சாசன சட்டம் ஏற்படுத்திய பிறகுதான் இந்தியாவிலே அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் கல்வி என்பது சமமாக கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழியை உருவாக்கியது. இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பெடுத்த காலத்திலிருந்து RSS அரசு பொறுப்பெடுத்த காலத்திலிருந்து அரசியல் சட்டத்தையும் கல்வியும் இன்றைக்கு குறிவைத்து சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சட்டம் தான் இன்றைக்கு அனைத்து மக்களுக்குமான ஒரு சமநிலையை உருவாக்குகிறது. அந்த சமநிலை மூலமாக அனைவருக்கும் கல்வி கிடைக்கிறது. எனவே கல்வித்துறையிலே இன்றைக்கு சனாதனத்தை கொண்டு செல்ல வேண்டும், அவருடைய கொள்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வி அனைவருக்கும் இல்லை என்பதை அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து தேர்வு முறையை இன்றைக்கு திரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கு இந்த நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு இன்றைக்கு ஒரு தேர்வாக மட்டும் அதை பார்க்க முடியாது. இது முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கல்வியை பறிப்பதற்கான ஒரு திட்டமிட்ட ஒரு தேர்வு முறை. எனவே இந்த தேர்வு முறை ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு போராட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு நாம் முன்னெடுக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாடு சமூக நீதிக்கான ஒரு மாநிலம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம். இந்த தமிழ்நாட்டில் தான் பிற்போக்கு சக்திகளினுடைய அனைத்து சூழ்ச்சிகளையும் புரிந்து கொண்டு தமிழ்நாட்டிலே நாம் ஒவ்வொரு போராட்டத்தையும் முன்னெடுக்கின்றோம். அத்தகைய போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுதெல்லாம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பலர் இதை ஏன் நீங்கள் எதிர்க்கிறீர்கள், இது நல்லதுதானே என்றெல்லாம் அன்றைக்கு பேசுவார்கள். அதன் பிறகு அந்த மாநிலத்தினுடைய அந்த பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வருகிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே பிஜேபி RSS இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கால் ஊன்ற முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு முக்கியமானது கல்வி, முற்போக்கு சிந்தனை. இன்றைக்கு கல்வி தமிழ்நாட்டிலே திட்டமிட்டு அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கல்வி முறையை சிதைப்பதுதான் RSS திட்டம். எனவே இந்த நீட் தேர்வு மட்டுமல்ல, அனைத்து கல்லூரியும் அனைத்து பள்ளிகளையும் இன்றைக்கு மூடுவதற்கான அனைத்து பள்ளிகளும் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு, குறிப்பாக பிராமண சமூகத்திற்கான ஒரு கல்வி முறையை உருவாக்குவதற்கான திட்டமிடல் தான் இன்றைக்கு RSS செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட தமிழ்நாட்டிலே ஒரு மாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு இளைஞர்களை ஜென்சி இளைஞர்கள் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றி இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்கிறோம், இந்த அரசு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு ஏன் உங்களுக்கு வாக்களித்தவர்கள் இந்த இளைஞர்களும் மாணவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள், அவருக்கான ஒரு போராட்டத்தை நீங்கள் ஒடுக்க நினைக்கிறீர்கள்? இன்றைக்கு கூட மாணவர்கள் போராடினால் அதை ஒடுக்குவதற்கான முயற்சியிலே இந்த அரசு ஈடுபடுகிறது. நாளை மறுநாள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அனைத்து இடதுசாரி இயக்கங்களும் ஒன்றிணைந்து இந்த நீட் தேர்வுக்கான போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள். 13ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும்
அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பிலே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. இன்றைக்கு இடதுசாரி இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் தான் இந்த முற்போக்கு சிந்தனையோடு இது போன்ற தேர்வுகளை எதிர்க்கிறதே தவிர அதிமுகவும் இன்றைக்கு ஆளக்கூடிய அரசும் ஏற்பதற்கு போராடுவதற்கு முன்வரவில்லை என்று சொன்னால் சனாதனத்தினுடைய கொள்கைகளை நீங்கள் ஏற்கிறீர்கள் அல்லது சனாதனத்தினுடைய கொள்கைகளை நீங்கள் இன்னும் உணரவில்லை என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு எச்சரிக்கையோடு தெரிவித்து இது போன்ற நீட் தேர்வு போன்ற போராட்டங்களுக்கு அனைத்து மக்களும் ஆதரவளிக்க வேண்டும். மாணவர்கள் அனைவரும் கல்லூரிகளை புறக்கணித்து சாலையிலே இறங்கி போராடுவதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த மேடையிலே இருந்து உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.